வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாத தொடக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து அந்த கும்ப ராசிக்கு ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். அடுத்து 6ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு புதன் ராகுவோட சேர்க்கை அடைகிறார். இந்த புதன், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்களும் 6ஆம் தேதியிலிருந்து சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்க போகுது. அடுத்து 13ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த கும்ப ராசியில பெயர்ச்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில ஏற்கனவே 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு இதோட சேர்ந்து அந்த சூரியனும் பயணிக்க போறார் அந்த 13ஆம் தேதியிலிருந்து. அடுத்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இப்போ உச்ச செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 23ஆம் தேதி பிப்ரவரி மாசம் பயிற்சி ஆகும் போது அந்த கும்ப ராசிக்கு பயிற்சியார். இதனால இந்த கும்ப ராசியில பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 5 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா நிழல் கிரகமான அந்த சர்ப்ப கிரகமான அந்த ராகுவோட சேர்ந்து இந்த 4 கிரகங்களும் பயணிக்கும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த 28 நாட்கள்ல இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த ராசிக்கு அதிபதி புதன். புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல பெயர்ச்சியாகி வருகிறார். இதனால இவர்களுக்கு சில கிடைக்க வேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய பண வரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. இதனால் வரைக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த தடைப்பட்ட ஒரு வருமானத்திற்காக நிறைய ஏங்குபவர்களாக இருப்பாங்க. வரவேண்டிய வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதுல ஒரு தடைகள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதை எல்லாத்தையுமே சந்தித்து வந்த இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல அந்த தடைப்பட்ட வருமானம் அப்படின்றது முடிவாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த வருமானத்தினால உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த வருமானத்திற்காக தான் நீங்க கடந்த ஒரு 6 மாத காலமாக காத்துட்டு இருந்தீங்க. இந்த 6 மாதத்துல உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள், நம்ம ஏதாவது ஏமாந்துருப்போமா, நம்ம ஏதாவது தேவையில்லாத ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே அந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வரவேண்டிய ஒரு நன்மைகள் உறுதியாக வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம், இந்த பிப்ரவரி மாதம் இந்த ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல முழுமையாக ஒரு கண்டினியூஸா ஒரு போராட்டம் அப்படின்றது இருக்கும். எப்படியாவது நம்ம இந்த தொழிலை அடைஞ்சே தீரணும், இந்த தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளை செய்தே தீரணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு கடினமான முயற்சிகள், ஒரு விடாப்பிடியான ஒரு சில செயல்கள் இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா நீங்களும் அதை நம்ம மெதுவா கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் இல்லை. அதனால கண்டினியூஸ் எஃபர்ட் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்கள் போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் ரீதியான சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம். யாராவது அரசாங்க உத்தியோகத்திற்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் ஒரு போராட்டமாகவே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 5-6 வருடத்திற்கு மேலாக எப்படியாவது நம்ம இந்த சிஏன்ற சொல்லக்கூடிய அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க.
இந்த காலகட்டம் அதற்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். நம்மளாலேயும் அதை செய்ய முடியும், நமக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த படிப்புகளை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியான சில வளர்ச்சிகள், குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள், அதே இடத்துல அந்த தகப்பனாருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான சில தொந்தரவுகள் அந்த தந்தைக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த தொந்தரவுகள் இன்னும் கொஞ்சம் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்போதுமே நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களினுடைய சிந்தனை அப்படின்றது அதிகமா இருக்கும். நம்மளுடைய அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அவர்களோட நம்ம சந்தோஷமா இன்னும் நீண்ட காலம் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ப கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில பாதிப்புகள். இந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் அதிபதி, இப்படி கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது 9ஆம் இடத்துல அதிகமாக இருக்கு. அதனால தெய்வ பலம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம், இப்படி எல்லா விதத்திலையும் இந்த மிதுன ராசி என்பர்கள் நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. சொத்துக்கள் வாங்குறதுல நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பர்கள் கடன் வாங்கி சில சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்லை அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு ஹோம் லோன் போட்டோ இல்லை நகையை அடமானம் வைத்து அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம். அந்த நகையை அடமானம் வச்சு ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு முழுமையா ஒரு லோன் போட்டு அந்த வீடுகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான், அதற்கு ஒரு தொடக்க மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல புதிய அந்த தம்பதிகள், அதாவது திருமணமான தம்பதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிதாக திருமணமான தம்பதிகள் தன்னுடைய வாழ்க்கையில சில புரிதல்கள் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில பிடிவாதமான சில செயல்கள் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பெற்றோர்களை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு ஒரு உறவுகள் வந்தாச்சு, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நீங்க மறுபடியும் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவுகள் அப்படின்னு நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால அந்த இடத்துல ஒரு புரிதல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இதனால ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படின்றது வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க புதிதாக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு வேலை ரீதியான சில தொந்தரவுகள் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு மேலாக இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.